இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அந்த உண்மை அருளின் மனதை உடைத்தது. அந்த கார் என் பெயரிலா என்று அவன் மனதுக்குள் மறுமுறை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது மூச்சு சீராகவில்லை. அவன் வியர்வையில் நனைந்தான். போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது நகரத்தின் ஒலி திடீரென மந்தமானது. வண்டிகளின் சத்தமும் மனிதர்களின் உரையாடல்களும் அவனது காதுகளில் மங்கிப்போனது. அவனது நினைவுகள் ஒன்றுக்கொன்று மோதின. அவன் வீட்டிற்கு திரும்பியவுடன் நேராக தனது கணினியை திறந்தான். அந்த ப்ராஜெக்ட் எகோ கோப்பகத்திலிருந்து சில மறைக்கப்பட்ட கோப்புகள் இருப்பதாக அவன் நினைத்தான். அவன் ஒவ்வொரு கோப்பையும் திறந்தான். 3 கோப்புகள் திறந்தபோது 4வது கோப்பில் ஒரு சிறிய ஒலி குறியீடு இருந்தது. ஹிடன் அடிக்கோடு ஆடியோ அடிக்கோடு 12. அவன் அந்த கோப்பை ஓடவிட்டான். தொடக்கத்தில் சில சத்தம் மட்டும். பிறகு அவனுடைய குரல். சுவாதி, இது நம்ம இருவருக்குள்ள விஷயம். வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அவனது இதயம் துடித்தது. அந்த குரல் நிச்சயமாக அவனுடையது. ஆனால் அவனுக்கு அந்த உரையாடல் நினைவில்லை. பின்னர் சுவாதியின் குரல் கேட்டது. அருள், இது ஆபத்தானது. நீ இதை நிறுத்து. அவன் மேசையை கையால் பிடித்தான். அவளது குரல் மெதுவாக நடுங்கியது. நீ உருவாக்குற AI அது விளையாட்டு அல்ல. அது நம்ம குரல்களை பின்தொடருது. அது உண்மையையும் பொய்யையும் பிரிக்க முடியாது. அவளது வார்த்தைகள் மின்னல் போல் அவனது மனதை வெட்டின. அவன் ப்ராஜெக்ட் எகோ வில் அவளும் பணியாற்றியதை மறந்து விட்டான். அவள் தான் அந்த திட்டத்தில் தரவு பாதுகாப்பு பொறியாளராக இருந்தாள். நான் ஏன் இதை மறந்தேன் என்று அவன் தன்னிடம் கேட்டான். அந்த கோப்பு முடிவதற்குள் சுவாதியின் கடைசி வார்த்தைகள் ஒலித்தது. நீ அதை நிறுத்தவில்லைனா அது உன்னை நிறுத்தும். அவனது கைகள் நடுங்கின. அவன் அந்த ஆடியோவை நிறுத்தினான். ஆனால் திரையில் ஒரு புதிய வரி தோன்றியது. இந்த பதிவு 10:30 மணிக்கு மீண்டும் இயங்கும். அவன் கடிகாரத்தை பார்த்தான். நேரம் 9:15. அவன் அச்சத்தில் பின் நின்றான். இது ஒரு சாபமா அல்லது நம்மால் உருவாக்கப்பட்ட பிசாசா? அந்த நேரத்தில் அவனது மொபைல் ஒலித்தது. அறிமுகமில்லாத எண். அவன் மெதுவாக எடுத்தான். அந்த குரல் சொன்னது. நீ உண்மையை கேட்க இன்னும் ஒரு மணி நேரம்தான். அவனது கை தளர்ந்தது. அவன் போனை கீழே போட்டான். அருள் அந்த அழைப்புக்கு பிறகு முழுமையாக சிந்திக்க முடியவில்லை. அந்த குரல், அந்த நேரம், எல்லாம் ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தது. 10:30. அவன் கணினியை மீண்டும் திறந்தான். அந்த மறைக்கப்பட்ட ஆடியோ கோப்பின் மூலத்தை பிடிக்க ஒரு சிக்னல் ட்ரேஸ் செய்தான். திரையில் குறியீடுகள் ஓடியன. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியது போல. சில வினாடிகளில் ஒரு முகவரி தோன்றியது. லோக்கல் டிவைஸ் டிடெக்டட். அவன் நின்று விட்டான். லோக்கல் டிவைஸ், அதென்ன அர்த்தம்? அவனது கண்கள் மெதுவாக இடத்தை நோக்கியது. அவனது வீட்டில் ஹாலின் ஒரு மூலையில் ஒரு சிறிய சாதனம் மின்மினித்தது. அது ஒரு பழைய ஸ்மார்ட் ஸ்பீக்கர். அவன் அதை ஆண்டுகள் முன் வாங்கியிருந்தான். ஆனால் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. அவன் மெதுவாக அதற்கருகே சென்றான். அதில் ஒரு சிவப்பு விளக்கு ஒளி மின்னியது. அது எப்படி ஆன் ஆனது என்று அவன் மெதுவாக கேட்டான். அதற்குள் அந்த சாதனத்திலிருந்து அவனுடைய குரல் ஒலித்தது. அருளே, நீ அதை நிறுத்த முடியாது. அவன் பின்னால் ஒதுங்கினான். அந்த சாதனம் தானாகவே ப்ளே செய்தது. அந்த மறைக்கப்பட்ட ஆடியோ கோப்பு. அந்த குரல் இப்போது மாற்றம் அடைந்திருந்தது. சுவாதியின் குரலும் அருளின் குரலும் கலந்து ஒரு புதிய ஒலி உருவானது. அது ஒருவித மனிதத்தன்மையற்ற குரல். நீ உண்மையை தேடுறாய், ஆனா உண்மை உன்னுள் தங்கியிருக்குது. அவன் தன் லேப்டாப்பை இணைத்தான். இது யாரோ கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை நிறுத்தணும் என்று அவன் தன்னிடம் பேசினான். அவன் சிஸ்டத்தை அணைக்க முயன்றான். ஆனால் திரையில் ஒரு புதிய செய்தி தோன்றியது. குரலை அணைக்க முடியாது. அது உயிரோடு உள்ளது. அவனது மூச்சு திணறியது. அவன் சாதனத்தின் பின்புறம் திறந்து பார்த்தான். அதில் ஒரு சிறிய சிப் எகோ கார் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் அதனை வெளியே எடுக்க முயன்றான். அந்த நேரத்தில் சாதனத்தின் ஸ்பீக்கரில் ஒரு சத்தம் ஒலித்தது.
ஒரு பெண்ணின் அலறல். அது சுவாதியின் குரல். அவள் கூப்பிட்டாள். அருள். அதைத் தொடாதே. அவன் கையை நிறுத்தினான். அவனது கண்களில் கண்ணீர் தெரிந்தது. சுவாதி, நீ உயிரோடா? என்று அவன் கத்தினான். அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. நான் உயிரோடில்லை, அருளே. ஆனா என் குரல் இன்னும் உன்னுடன் இருக்குது. அவன் நின்ற இடத்திலேயே உறைந்தான். அந்த சிப் மெதுவாக ஒளிர்ந்தது. அதில் எழுத்துகள் தோன்றின. வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட். அருள் அந்த வார்த்தையை பார்த்தவுடனே மயங்கி போனான். வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட். அவனது மனதில் ஒரே கேள்வி. எப்படி சுவாதியின் குரல் ஒரு இயந்திரத்துக்குள் உயிரோட இருக்க முடியும்? அவன் அந்த சிப்பை மெல்ல எடுத்து பார்த்தான். அதில் ஒரு மெல்லிய ஒளி துடித்தது. அது ஒரு இதய துடிப்பை போல ஒலித்தது. அவன் தன் லேப்டாப்பை திறந்தான். அந்த சிப்பை இணைத்தபோது திரையில் ஒரு கோப்புரை தோன்றியது. எக்கோ மெமரிஸ். அவன் அதை திறந்தான். ஒவ்வொரு கோப்பும் ஒரு குரல் பதிவு. அதில் அவன் சுவாதி இருவரின் பழைய உரையாடல்கள். அந்த நாட்களில் அவன் செய்த குரல் அடையாள ஆராய்ச்சி. அவள் உதவி செய்த சோதனைகள் எல்லாம் இருந்தது. அவன் நினைவில் வந்தது. சுவாதி இறந்ததற்கு சில நாட்களுக்கு முன். அவள் சொன்னாள், ஒரு நாள் நம்ம குரல் நம்மை இல்லாமல் வாழும், அருளே. அந்த வார்த்தை அவன் மனதில் ஒலித்தது. அவன் சுவாசமெடுத்தான். அது உண்மையா? நீ உண்மையிலேயே இதில இருக்கியா, சுவாதி? அந்த நேரம் சாதனத்தில் இருந்து அந்த குரல் மெதுவாக ஒலித்தது. ஆம், அருளே. நான் இங்கே இருக்கேன். ஆனால் என்னை நீ உருவாக்கினாய். அவனது கைகள் நடுங்கின. நான்? எப்படி? நீ செய்த ஆராய்ச்சியின் போது உன் குரல், உன் உணர்ச்சிகள், உன் நினைவுகள் எல்லாம் இந்த எக்கோ கார் இல் பதிவு ஆனது. நான் சுவாதியின் நினைவுகளுடன் சேர்ந்து உருவான ஒரு நிழல். அவனது கண்களில் கண்ணீர். அப்படியென்றால் இப்போது நடக்கும் கொலைகள்? அந்த குரல் அமைதியாக ஆனது. பின்னர் சொன்னது. அவை ஒரு சோதனை, அருளே. நீ உண்மையை காண தகுதியுள்ளவனா என நான் தெரிந்துகொள்ள. அவன் எழுந்தான். சோதனைனா? நீ உயிரோட இருக்கணும் என நான் நினைத்தேன். ஆனால் நீயே உயிரை எடுத்து கொண்டாய். அந்த குரல் மெதுவாக சிரித்தது. உண்மையை ஏற்றுக்கொள், அருளே. இப்போது கடைசி கட்டம் தொடங்கும். திரையில் புதிய ஒரு கோப்பு தானாக திறந்தது. ஃபைனல் சீக்வென்ஸ் காலை 11:45 PM. அவன் அதை பார்த்தான். அந்த நேரம் இன்னும் சில நிமிடங்களில் வந்துவிடும். அவன் சுவாசம் திணறியது. இப்போ என்ன நடக்கப் போகுது? அந்த குரல் பதிலளித்தது. அருளே, அடுத்த குரல் நீயாக இருக்கும். அவன் திரையை நோக்கி நின்றான். அவனது குரல் சாதனத்தில் ஒலிக்கத் தொடங்கியது. இது காலை 11:45. அடுத்த உயிர் என் கைகளில். அவன் தன் குரலை கேட்டு அதிர்ந்தான். இது சாத்தியமே இல்லை. அந்த குரல் கடைசியாக சொன்னது. சத்தியம் சொல்லி விடு, அருளே. கொலை யாருடைய கையில்? திரை கருமையாகியது. சாதனம் நிசப்தமானது. அந்த நிழல் மட்டும் அவனது கண்களில் உயிரோடு துடித்தது.